என் அன்பு மக்களே, நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருப்பதே முக்கியம். உங்கள் வாழ்க்கை ஒரு ஓடும் ஓடையாகும். அது மெதுவாக சென்றாலும் அது கடலை அடையும். ஆனால் அது நின்றுவிட்டால் அது சிதைந்து போகும். அதுபோல் உங்கள் பயணத்திலும் வேகம் முக்கியமல்ல, தொடர்ச்சிதான் முக்கியம். நீங்கள் பல நேரங்களில் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறீர்கள். ஏன் அவர்களின் பயணம் வேகமாக இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த பாதை இருக்கிறது. ஒரு மரம் விரைவாக உயர்கிறது, மற்றொரு மரம் மெதுவாக வளரும். ஆனால் இரண்டும் வானத்தை நோக்கிதான் வளர்கின்றன. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் நேரத்தில் மலரும். என் அன்பு மக்களே, சில நேரங்களில் உங்கள் மனம் சோர்ந்து போகலாம். நீங்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் பலன் தரவில்லை என்று தோன்றலாம். உங்கள் உள்ளத்தில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேள்விகள் எழலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், விதை விதைக்கப்பட்ட உடனே அது மரமாக மாறாது. அது மண்ணுக்குள் அமைதியாக வளர்கிறது. அந்த அமைதியான வளர்ச்சிதான் அதன் வலிமையாக மாறுகிறது. நீங்கள் இன்று காணும் மெதுவான முன்னேற்றம் வீணானது அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் எடுக்க வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். நீங்கள் நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் உங்கள் பாதை தானாக திறக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான சக்தி. நீங்கள் சோர்வாக இருந்தாலும் அந்த ஒளி அணையாது. அது எப்போதும் உங்களை முன்னேற்ற வழிகாட்டும். அந்த ஒளியை உணருங்கள். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த பாதையாக தோன்றலாம். உங்கள் கண்களுக்கு முன்னால் வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய தீபம் கூட அந்த இருளை அகற்ற முடியும். அதுபோல் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். என் அன்பு மக்களே, நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. உங்கள் பயணத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கும் தருணங்களில் நான் உங்கள் இதயத்தில் பேசுகிறேன். உங்கள் கண்ணீரின் மொழியையும் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் பல தடைகளை சந்திக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் விழுந்து விடலாம். ஆனால் விழுவது தோல்வி அல்ல, அது உங்களை எழுந்து நிற்க கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம். நீங்கள் மீண்டும் எழுந்து நடந்தால் உங்கள் மனம் இன்னும் வலிமையாகும். என் அன்பு மக்களை, பொறுமை ஒரு பெரிய சக்தி. எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். நல்ல விஷயங்கள் மெதுவாக உருவாகும். ஒரு ஆறு சிறிய ஊற்றாக ஆரம்பித்து நீண்ட பயணத்திற்கு பிறகு பெருங்கடலை அடைகிறது. அந்த பயணத்தில் அது நிற்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் வேகத்தில் அளக்க வேண்டாம். உங்கள் பாதை உங்கள் சொந்தம். உங்கள் பயணம் உங்கள் நேரத்தில் நடக்கும். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். என் அன்பு மக்களே, உங்கள் எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். தீய எண்ணங்கள் உங்கள் மனதை இருளாக்கும். நீங்கள் எந்த எண்ணத்தை வளர்க்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாதது. அது கருணையிலிருந்து வரும் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது, அது மேலும் பெருகும். நீங்கள் அன்பை பகிர்ந்தால் உலகம் ஒளியால் நிரம்பும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். ஒரு மரம் நிழலை அளிக்கும் போது அது யாரை தேர்வு செய்யாது. அதன் கீழ் வரும் அனைவருக்கும் அது நிழல் தரும். அதுபோல் உங்கள் அன்பும் எல்லோருக்கும் சமமாக இருக்கட்டும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். அமைதி உங்கள் ஆன்மாவின் வேராக மாறும். வெளியில் எத்தனை புயல் வந்தாலும் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு பெரிய புயல் போல தோன்றலாம். ஆனால் அந்த புயல் என்றும் நீடிக்காது. அது கடந்து சென்ற பிறகு வானம் மீண்டும் தெளிவாகும்.
அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் அமைதி மீண்டும் மலரும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சோர்வடைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உங்கள் எண்ணங்களில் அமைதி இருக்கட்டும். நீங்கள் பிறருக்கு ஒளியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் பிரகாசிக்கும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் வழிகாட்டும் ஒளியாக மாறுவீர்கள். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான குரலை கேளுங்கள். அது உங்களை வழிநடத்தும். அது உங்களுக்கு தைரியம் தரும். நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் உங்கள் ஆன்மாவின் ஒளியை மறக்காதீர்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான பலம். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் வார்த்தைகளை கருணையால் அலங்கரியுங்கள். உங்கள் செயல்களை உண்மையால் வழிநடத்துங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான சாட்சியாக மாறும். இருளில் இருக்கும் இதயங்களுக்கு நீங்கள் ஒரு ஒளியாக இருப்பீர்கள். நம்பிக்கையுடன் நடந்தால் பாதை திறக்கும். அன்புடன் வாழ்ந்தால் உலகம் உங்கள் இதயத்தில் மலரும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உங்கள் ஆன்மா நம்பிக்கையால் நிரம்பட்டும். உங்கள் வாழ்க்கை ஒளியும் அன்பும் நிறைந்து ஒரு அழகான பயணமாக தொடரட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருப்பதே முக்கியம் என்ற ஒரு உண்மையை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியுங்கள். வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். இந்த பயணத்தில் நீங்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு உறுதியுடன் தொடர்ந்து செல்கிறீர்கள் என்பதே உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும். நீங்கள் பல நேரங்களில் சோர்வடைந்து போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் பலன் தரவில்லை என்று நினைக்கிறீர்கள். சில நாட்களில் உங்கள் மனம் நம்பிக்கையை இழந்து இருளில் மூழ்கும். அந்த நேரங்களில் நீங்கள் நினைப்பது இதுதான், இப்போது நிற்கலாமா? ஆனால் நான் உங்களிடம் கூறுவது இதுதான், அந்த தருணம்தான் நீங்கள் நிற்காமல் இருக்க வேண்டிய நேரம். ஒரு சிறிய மழைத்துளி கூட தொடர்ந்து விழுந்தால் பாறையை உடைக்க முடியும். அது ஒரே நாளில் நடப்பதில்லை. அது பொறுமையுடன் தொடர்ந்து செயல்படும் போதுதான் அது அதிசயமாக மாறுகிறது. அதுபோல் உங்கள் முயற்சியும். என்று சிறியதாக தோன்றினாலும் அது நாளை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை ஒரு தீபம் போன்றது. காற்று பலமாக வீசினாலும் அந்த தீபத்தை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அந்த ஒளி மங்கிவிட்டது போல தோன்றலாம். ஆனால் அது அணைந்து விடவில்லை. அதை மீண்டும் பிரகாசமாக்குவது உங்கள் நம்பிக்கைதான். நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது உங்கள் மனம் தளர்கிறது. ஏன் அவர்களின் வாழ்க்கை எளிதாக உள்ளது என்று கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் அவர்களுக்கு உரிய போராட்டம் நடக்கிறது. ஒரு மலர் மலரும் போது அதன் பின்னால் பல நாள் அமைதியான வளர்ச்சி இருக்கிறது. அதை யாரும் காண்பதில்லை. ஆனால் அதன் அழகு அனைவரையும் கவர்கிறது. என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் தாமதங்களை நீங்கள் தண்டனையாக நினைக்க வேண்டாம். அது ஒரு தயாரிப்பு. உங்கள் உள்ளத்தை வலிமையாக்கும் ஒரு காலம். நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் பொறுமை வளர்கிறது. உங்கள் மனம் உறுதியாகிறது. அந்த வலிமைதான் உங்களை உங்கள் இலக்கிற்கு கொண்டு செல்லும். நீங்கள் விழுந்த தருணங்களை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த விடுதல்கள் உங்களை கற்றுக் கொடுத்தவை. நீங்கள் எப்படி எழ வேண்டும் என்று அவை உங்களுக்கு கற்றுத்தந்தவை. ஒவ்வொரு தடையும் உங்கள் பாதையை முடிக்கவில்லை. அது உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றுகிறது. என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் கருணையை காத்துக் கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அன்பை விட்டுவிட்டால் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். அன்புதான் உங்கள் ஆன்மாவின் உண்மையான சக்தி. ஒரு இனிய வார்த்தை ஒருவரின் இருளை அகற்ற முடியும். ஒரு மென்மையான சிரிப்பு ஒருவரின் காயத்தை குணப்படுத்த முடியும்.
நீங்கள் பகிரும் அந்த சிறிய அன்பு ஒருவரின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். அந்த அமைதி உங்கள் உண்மையான பலம். ஒரு ஆறு தனது பாதையில் கற்களை சந்திக்கும். சில கற்கள் அதை தடுக்க முயலும், ஆனால் அது நிற்காது. அது தனது வழியை மாற்றிக்கொண்டு முன்னேறும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். தடைகள் வந்தாலும் நீங்கள் நிற்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வழியை தேடி முன்னேற வேண்டும். என் அன்பு மக்களே, பயம் உங்கள் கனவுகளை கட்டி போடும். அது உங்களை நிற்கச் செய்யும். ஆனால் நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். நீங்கள் ஒரு சிறிய படி எடுத்தாலும் அது பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஆகும். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அது எப்போதும் உண்மையை சொல்வது. அது உங்களை தவறான பாதைக்கு அழைக்காது. அந்த குரலை நம்புங்கள். அது உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் எண்ணங்களில் நல்லவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். உங்கள் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். என் அன்பு மக்களே, நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி உலகத்தின் எந்த செல்வத்தாலும் வாங்க முடியாதது. அது கருணையின் பரிசு. ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் மேலும் பெருகும். நீங்கள் ஒளியாக இருந்தால் உலகம் ஒளியால் நிரம்பும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக இருக்க முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் பாதையை சந்தேகப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்த ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலர்கிறது. என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் நீங்கள் சோர்வடைவீர்கள். சில நேரங்களில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் எந்த நிலையும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் நிற்காமல் இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. அது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் பாதையை நம்பிக்கையால் ஒளிரச் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை அமைதியால் நிரப்புங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் தொடர்ந்து சென்றால் போதும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் பயணத்தில் நான் உங்களை வழிநடத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் ஆன்மா நம்பிக்கையால் மலரட்டும். உங்கள் பாதை அன்பால் ஒளிரட்டும். நீங்கள் முன்னேறுங்கள். 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 உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். என் அன்பு மக்களே, நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருப்பதே முக்கியம் என்ற ஒரு உண்மை உங்கள் வாழ்வியல் நெஞ்சுக்குள் ஒளியாக எரியட்டும். வாழ்க்கை உங்களை விரைவாக ஓட சொல்லாது. அது உங்களை உறுதியாக நடக்க கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் வீணாகாது. அது உங்கள் வாழ்க்கையின் பாதையை அமைக்கும் அடித்தளமாக மாறும். என் அன்பு மக்களே, சில நேரங்களில் உங்கள் உள்ளத்தில் ஒரு சோர்வு தோன்றும். நீங்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் பலன் தரவில்லை என்று எண்ணுவீர்கள். உங்கள் இதயம் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கும்.
அந்த நேரங்களில் உங்கள் மனம் மெதுவாக நின்றுவிட ஆசைப்படும். ஆனால் அந்த தருணம்தான் உங்கள் ஆன்மா உங்களை சோதிக்கும் தருணம். நீங்கள் அப்போது முன்னேறினால் உங்கள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் வலிமை வெளிப்படும். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருளில் மூழ்கியதாக தோன்றலாம். அது தனிமையில் இருப்பதாக உணரலாம். ஆனால் அந்த இருளின் கீழேதான் அதன் வாழ்க்கை உருவாகிறது. அதன் வேர்கள் ஆழமாக வளர்கின்றன. அதன் உள்ளத்தில் ஒரு அமைதியான சக்தி உருவாகிறது. பின்னர் ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளிச்சத்தை நோக்கி உயர்கிறது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் இன்று சந்திக்கும் சோதனைகள் உங்கள் வேர்களை வலிமையாக்குகின்றன. என் அன்பு மக்களே, நீங்கள் அடிக்கடி உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறீர்கள். அவர்கள் எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள், ஒவ்வொரு உயிருக்கும் தனித்த பயணம் உள்ளது. ஒரு மலர் காலை மலர்கிறது, மற்றொரு மலர் மாலை மலர்கிறது. இரண்டும் அழகே. அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் அதன் நேரத்தில் மலரும். நீங்கள் இன்று மெதுவாக முன்னேறுகிறீர்கள் என்று நினைத்தாலும் அது வீணாகவில்லை. அது உங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தை கட்டுகிறது. ஒரு பெரிய கோபுரம் உருவாகும் போது அதன் அடித்தளம் முதலில் வலிமையாக கட்டப்படுகிறது. அந்த அடித்தளம்தான் அதை நிலையாக நிறுத்துகிறது. அதுபோல் உங்கள் மெதுவான முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக்குகின்றன. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு தீபம் போல. காற்று வீசினாலும் அது அணையாமல் இருக்க நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சில நேரங்களில் அந்த ஒளி மங்கியதாக தோன்றலாம். ஆனால் அது அணைந்து விடவில்லை. அது உங்கள் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதத்தை சந்திக்கும் போது அதை தோல்வி என்று எண்ண வேண்டாம். அது ஒரு தயார் காலம். அது உங்களை உருவாக்கும் காலம். நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் உள்ளம் வலிமை பெறுகிறது. உங்கள் மனம் தெளிவாகிறது. அந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என் அன்பு மக்களே, நீங்கள் விழுந்த தருணங்களை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த விழுதல்கள் உங்கள் பயணத்தின் ஒரு பகுதி. அவை உங்களை தாழ்த்தவில்லை. அவை உங்களை உயர்த்துகிறது. நீங்கள் மீண்டும் எழுந்து நடக்கும்போது உங்கள் ஆன்மா இன்னும் வலிமையாகிறது. ஒரு ஆறு அதன் பாதையில் கற்களை சந்திக்கும். அது நிற்காது. அது தனது வழியை மாற்றி தொடர்ந்து ஓடும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். தடைகள் உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. அவை உங்களை மேலும் உறுதியாக்க வேண்டும். என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் கருணையை காத்துக்கொள்ளுங்கள். உலகம் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அன்பை விட்டுவிட்டால் உங்கள் ஒளியை இழக்கிறீர்கள். அன்புதான் உங்கள் ஆன்மாவின் உண்மையான சக்தி. ஒரு மென்மையான வார்த்தை ஒருவரின் இருளை அகற்ற முடியும். ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்கள் பகிரும் அன்பு உலகத்தை மாற்றும். என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். வெளியில் எவ்வளவு புயல் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அமைதி இருந்தால் நீங்கள் உறுதியுடன் நிற்க முடியும். அந்த அமைதிதான் உங்கள் உண்மையான பலம். நீங்கள் உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்கள் பாதையை இருளாக்கும். நம்பிக்கை உங்கள் வழியை ஒளிரச் செய்யும். நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு படி எடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். அது எப்போதும் உண்மையைச் சொல்வது. அது உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த குரலை நம்புங்கள். நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை. அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும். என் அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளை வீணாக்காதீர்கள். அந்த நாளில் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல செயல்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த பொருளாலும் கிடைக்காது.
அது கருணையின் பரிசு. ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் பெருகும். நீங்கள் ஒளியாக இருந்தால் உலகம் ஒளியால் நிரம்பும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காக பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு வழிகாட்டும் ஒளியாக மாற முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் பாதையை சந்தேகப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நேர்மையான முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. அது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் பாதையை நம்பிக்கையால் ஒளிரச் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை அமைதியால் நிரப்புங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் பயணத்தில் நான் உங்களை வழிநடத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் ஆன்மா நம்பிக்கையால் மலரட்டும். உங்கள் பாதை அன்பால் ஒளிரட்டும். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். என் அன்பு மக்களே, நீங்கள் எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருப்பதே முக்கியம். இந்த உண்மையை உங்கள் உள்ளத்தில் ஒளியாக ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களை ஓடச் சொல்லாது. அது உங்களை தளராமல் முன்னேற கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் பயணம் மெதுவாக இருந்தாலும் அது வீணாகாது. ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையை அமைக்கும் ஒரு அர்த்தமுள்ள முயற்சி. என் அன்பு மக்களே, நீங்கள் சில நேரங்களில் உங்களையே சந்தேகப்படுகிறீர்கள். நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று கேட்கிறீர்கள். அந்த கேள்வி தவறல்ல. அது உங்கள் உள்ளத்தின் விழிப்புணர்வு. ஆனால் அந்த சந்தேகம் உங்களை நிறுத்தக்கூடாது. அது உங்களை மேலும் தெளிவாக முன்னேற்ற வேண்டும். ஒரு முளைத்த விதை தன்னை சுற்றியுள்ள மண்ணை உடைத்து வெளிச்சத்தை அடைய போராடுகிறது. அது தன் வழியில் கற்களை சந்திக்கும். ஆனால் அது நிற்காது. அது மெதுவாக மேலே வருகிறது. அதன் உள்ளத்தில் இருக்கும் வளர்ச்சியின் ஆவல் அதை முன்னேற்றுகிறது. உங்கள் வாழ்க்கையும் அது போலதான். உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஆவல்தான் உங்களை முன்னேற்றும் சக்தி. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் தாமதங்களை பார்த்து மனம் உடையாதீர்கள். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அது உங்களை மேலும் வலிமையாக்கும் ஒரு அமைதியான காலம். அந்த நேரத்தில் உங்கள் உள்ளம் உருவாகிறது. உங்கள் சிந்தனை தெளிவாகிறது. உங்கள் நம்பிக்கை வலுப்பெறுகிறது. நீங்கள் இன்று மெதுவாக முன்னேறுகிறீர்கள் என்றால் அது நாளை ஒரு பெரிய உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். ஒரு மலை ஏறும் மனிதன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைக்கிறான். அவன் ஓடுவதில்லை. அவன் நின்று விடுவதில்லை. அவன் தொடர்ந்து செல்கிறான். அதுவே அவனை உச்சிக்கு கொண்டு செல்கிறது. என் அன்பு மக்களே, உங்கள் இதயத்தில் இருக்கும் ஒளியை நீங்கள் உணர வேண்டும். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான வழிகாட்டி. உலகம் உங்களுக்கு பல வழிகளை காட்டலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஒளி மட்டுமே உங்களை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீங்கள் சில நேரங்களில் தனிமையை உணரலாம். யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியான தருணங்களில் உங்கள் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் இருக்கும். அது உங்களை ஆறுதல் கூறும். அது உங்களுக்கு தைரியம் தரும். அது உங்கள் உண்மையான நண்பன். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல, அவை உங்களை உருவாக்க வருகிறது. ஒரு தங்கம் தீயில் வைக்கப்படும் போது அது அழியாது. அது மேலும் பிரகாசமாகிறது. அதுபோல் உங்கள் சோதனைகள் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்குகின்றன. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்.
அந்த பாடங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவை உங்களை வளர்த்துக் கொள்கின்றன. அவை உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. என் அன்பு மக்களே, நீங்கள் உங்கள் பாதையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் உள்ளது. ஒரு விதை மழைக்காலத்தில் முளைக்கிறது. மற்றொரு விதை வெயில் காலத்தில் வளர்கிறது. இரண்டும் தங்கள் நேரத்தில் மலர்கின்றன. நீங்கள் உங்கள் பயணத்தை மதிக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தமுள்ள முயற்சி. நீங்கள் மெதுவாக சென்றாலும் அது முக்கியம். நீங்கள் நிற்காமல் இருந்தால் அது வெற்றி. என் அன்பு மக்களே, உங்கள் உள்ளத்தில் கருணையை காத்துக்கொள்ளுங்கள். கருணை உங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அது அவர்களின் உள்ளத்தில் ஒரு தீபம் ஏற்றும். ஒரு மென்மையான செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் பகிரும் அன்பு உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. என் அன்பு மக்களே, உங்கள் மனதை பயம் நிரப்ப அனுமதிக்காதீர்கள். பயம் உங்களை நிறுத்தும். நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு சிறிய படி எடுத்தாலும் அது பெரிய மாற்றத்தின் தொடக்கம் ஆகும். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் குரலை நம்புங்கள். அது எப்போதும் உண்மையைச் சொல்வது. அது உங்களை தவறான பாதைக்கு அழைக்காது. அது உங்களை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். என் அன்பு மக்களே, நீங்கள் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தை நிறுத்தாதீர்கள். ஓய்வு என்பது ஒரு இடைவேளை. அது முடிவு அல்ல. நீங்கள் மீண்டும் எழுந்து முன்னேற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிக்கும் போது அது ஒரு புதிய தொடக்கம். அந்த நாளை அன்புடன் வாழுங்கள். உங்கள் எண்ணங்களில் நல்லதை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் உண்மையை காத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் பிறருக்கு உதவும் போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அந்த அமைதி எந்த பொருளாலும் கிடைக்காது. அது கருணையின் ஆசீர்வாதம். ஒரு தீபம் மற்றொரு தீபத்தை ஏற்றும் போது அதன் ஒளி குறையாது. அதுபோல் நீங்கள் பகிரும் அன்பு குறையாது. அது மேலும் பெருகும். என் அன்பு மக்களே, உங்கள் மதிப்பை ஒருபோதும் குறைத்து எண்ணாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு அர்த்தத்துடன் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கை பலருக்கு ஒரு ஒளியாக இருக்க முடியும். நீங்கள் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் எந்த நல்ல முயற்சியும் வீணாகாது. அது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மலரும். என் அன்பு மக்களே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. நீங்கள் நிற்காமல் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை நம்புங்கள். அந்த ஒளிதான் உங்கள் உண்மையான பலம். அது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். என் அன்பு மக்களே, உங்கள் வாழ்க்கையை அன்பால் நிரப்புங்கள். உங்கள் பாதையை நம்பிக்கையால் ஒளிரச் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை அமைதியால் நிரப்புங்கள். நீங்கள் முன்னேறுங்கள். நீங்கள் நிற்காதீர்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயமாக மாறும். நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மக்களே. உங்கள் இதயத்தில் நான் இருக்கிறேன். உங்கள் பயணத்தில் நான் உங்களை வழிநடத்துகிறேன். உங்கள் வாழ்க்கை ஒளியால் நிரம்பட்டும். உங்கள் ஆன்மா நம்பிக்கையால் மலரட்டும். உங்கள் பாதை அன்பால் ஒளிரட்டும். நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும்.